ஸோ மார்னிங் நம்மளோட டேம் சேனலில் நிஃப்டிக்கு தேவையான இம்பார்ட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். அண்ட் அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறதும் சைட் பை சைடு கொடுத்துருந்தோம். அண்ட் இந்த கீ லெவல் 24,540 மேலே இருந்தால் புல்லிஷாக இருப்பாங்க. அண்ட் 24,600 அண்ட் 700 டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 600 டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது ஒரு பாயிண்ட் அண்ட் க்ளோசிங் ஒரு பாயிண்ட் ரேலி ஆன மாதிரி இருந்திருந்தாலும் நம்ம ஹை அண்ட் லோவை செக் பண்ணி பார்த்தோம்னா எகெயின் வந்து ஒரு மீட்டர் டேவாக தான் அமைஞ்சிருந்துச்சு. ஈவன் நம்ம வீக்கெண்ட் அனலைஸோடலேயும் சொல்லியிருந்தது தான் எகெயின் நம்ம வந்து ஒரு மியூட்டட் சைடஸ் தான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதுதான் எக்ஸாக்டாக மார்க்கெட்லேயும் நடந்துருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி சின்னதாக ஒரு ஸ்கேல் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் கிடச்சிருந்துச்சி. அண்ட் அது மட்டும் தான் என்டர் பண்ணியிருந்தோம். மோரார்லெஸ் செகண்ட் ஹாஃப்லவே வந்து வெயிட் அண்ட் வாட்ச் மாதிரி தான் மூவ் பண்ணியிருந்தோம். ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இந்த வீக் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி டியூஸ்டேவாக சேஞ்ச் ஆகிடுச்சு, எஸ்பெஷலி நிஃப்டிக்கு. அண்ட் அந்த நிஃப்டிக்கும் பார்த்திங்கன்னா காலகட்டம் வந்து வெறும் 3 days தான் இருந்துச்சு. ஸோ அதாவது ஃப்ரைடே, மண்டே அண்ட் டியூஸ்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கம்மியான நாள் இருக்கிறது யூஸ்வலாக வந்து பிக் பிளேயர்ஸ்க்கு தான் அப்பர் ஹேண்ட் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து டியூஸ்டேக்கு மூவ் ஆகிருக்கிறதுனால மார்க்கெட் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத 1 or 2 weeks பார்த்துட்டு தான் நம்ம யூஸ்வலாக ட்ரேட் பண்ணுற மாதிரி அக்ரெஷனாக ட்ரேட் பண்ணணும். அண்ட் இது எக்ஸ்பைரி சேஞ்சஸ்க்கான ஒரு அப்டேட்டு. அண்ட் அதே மாதிரி பிக்கர் பிக்சர்லேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ நம்ம எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து 200 AM டெய்லி டைம் ஃப்ரேமில். அண்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேப் பார்டரும் இருக்குது. ஸோ இதை மல்டிபிள் டைம் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் லெக் ஆஃப் ஃபால் அப்படிங்கிறது இந்த கீ லெவல்ஸ்லாம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான். அப்படிலாம் மார்க்கெட் இந்த லெவல்ட்டே வந்து கன்சல்டேட் ஆகும்னு அது தடவை சொல்லியிருக்கேன். அண்டு இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் வரணும்னா அதுக்கு கண்டிப்பாக எஃப்ஐஐ அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிற அந்த அக்ரெஷன் ஷார்ட்ஸை புக் பண்ணால் மட்டும்தான் ரிவர்சல் வரும். அப்படின்னா இந்த இடத்துல கன்சால்டேட் மட்டும்தான் ஆகும். அண்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு சாலிடான க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ரிவர்ஸில் வந்துருச்சுன்னு கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. ஃபஸ்ட் திங்ஸ் வந்து 2 நாள் வந்து தொடர்ந்து ப்ரீவியஸ் டேவோட ஹைக் மேலே க்ளோசிங் வைக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக் மேலே க்ளோசிங் வச்சுட்டாங்க. அண்ட் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் இன்றைக்கி ப்ரெசன்ட் டேவோட ஹைக் மேலே க்ளோசிங் வச்சுட்டாங்கன்னா ஓகே, ஒரு பாக்ஸ் நம்ம டிக் பண்ணிடலாம். பட் அதே சமயத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் எஃப்ஐ டேட்டாவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எகெயின் மார்க்கெட் மியூட்டடாக போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் லைக்லி அதர் இண்டெக்ஸ்லையும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 200 AM கீ சப்போர்ட் லெவல் இருக்கிறாங்க. அண்டு ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி எடுத்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இங்கோட லோவ் இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து விழுது அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. அண்டு இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் வருமானு கேட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிற மாதிரி டேட்டாவில் சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் தான் இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் வரும். அப்படின்னா இந்த இடத்துல வந்து எப்படி ஒரு மாதிரி நிறைய ரேஞ்சில் மீட்டடாக போயிருக்காங்களோ அதே மாதிரி மீட்டடாக போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்டு நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கு மார்க்கெட் இன்றைக்கி என்ன தான் கொஞ்சம் மொமெண்டம் கம்மியாக இருந்தாலும் ஓப்பனிங் ஓரியன்ட் அண்ட் க்ளோசிங் ஓரியன்ட் இருந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒரு மினி ட்ரெண்டிங் டேன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இந்த லாஸ்ட் லெக்கில் வந்து இந்த கன்சால்டேஷன் ஃபேஸை மார்க் பண்ணிங்க. அண்ட் இந்த ஃபேஸுக்கு மேலே நாளைக்கு நிஃப்டி சஸ்டைன் பண்ணாங்கன்னா புல்லிஷாக இருப்பாங்க. அண்ட் லைக்லி இந்த ஃபேஸுக்கு கீழே சஸ்டைன் பண்ணால் பெரிஷாக இருப்பாங்க. அண்ட் பெருசாக மொமெண்டம் எதிர்பார்க்காதீங்க. மொமெண்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் யூஸ்வல் டேஸை கம்பேர் பண்ணக்குள்ள. அண்டு டு பி சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஜோனுக்கு மேலே இருக்கக்குள்ள சைடேஸ் டு புல்லிஷ்னஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் லைக்லி இந்த ஜோனுக்கு கீழே இருக்கக்குள்ள சைடேஸ் டு பெரிஷ்னஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கு முக்கியமாக வாட்ச் பண்ண வேண்டியது இந்த ஜோன் தான். அண்ட் இந்த ஜோனை மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த லெவல்ட்டு வரக்குள்ள எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அண்ட் அதே மாதிரி பிகர் பிக்சருக்கு 200 AM ப்ளஸ் ப்ரீவியஸோட சிங்கோட லோவை மார்க் பண்ணிங்க. அண்ட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெக் ஆஃப் ஃபால் வரும். அண்ட் எக்ஸ்பைரிக்கு இந்த லெவல் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியும் சந்திப்போம். மகிழ்ச்சி.